Hi guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் 125. இதுல வந்து ஒரு 3 வேரியன்ட் இருக்கு. நம்ம ரிவ்யூ பண்ண போற வேரியன்ட் வந்து டிஸ்க் ப்ளஸ் அலாய். இந்த வேரியன்ட் தான் நாம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இந்த பைக்கோட பிரைஸ் நான் ஃபர்ஸ்ட் இதோட ஆன் ரோட் நான் சொல்லிறேன். 1,20,000. ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான். இப்போ நீங்கள் எந்த ஸ்கூட்டி போனாலும் 1 lakh மேலே, சின்ன வண்டி எடுத்தால் கூட ஒரு 100 cc எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 90,000 85,000 மினிமம் வந்துடுது. இது வந்து 125 காட்டி கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் அதிகமாகறங்காட்டி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸ்கூட்டியோட பவர் பொறுத்த வரைக்கும் 8.04 bhp at 6,500 rpm. ஸோ நம்ம பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9,000 rpm வரைக்கும் போகும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6,500 தான் மேக்ஸிமமே போகும். ஏன்னா ஸ்கூட்டி வந்து அவ்வளோதான் பவர் கொடுப்பாங்க. அதோட டார்க் அப்படிங்கிறப்ப 10.5 Nm டார்க். ஸோ டார்க்கும் ஓகே தான். 10.5 at 4,500 rpm. ஸோ இந்த ஆர்பிஎம்மில் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கு நல்லா கொஞ்சம் புல்லிங் கிடைக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர் வைஸ் பார்க்குறப்ப இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் இந்த பைக்கோட நான் மைலேஜ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 45 50 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இதே நீங்கள் ஹைவேஸில் ஒரு 60-65 எல்லாம் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 52-53 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். பட் அதுக்கு மேலே டவுட் தான். பட் 50 வந்து நமக்கு கேரண்டே கிடைக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஷோரூம் சைட்லேருந்து. நானும் செக் பண்ணி பார்த்தேன் இந்த யூசர் கிட்ட. அவனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 45 50 வரைக்கும் ரேஞ்ச் வேரி ஆகுது. அதனால் மைலேஜ் வைஸ் ஓகே தான். இதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக் மாதிரி அவ்வளோ அதிகமாக பெருசாக இருக்காது. இப்போ நார்மலாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒரு 200 cc விடுறீங்கன்னா 2,500 rupees 3,500 வரும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500 1,300 அவ்வளோதான் வரும். நீங்கள் நார்மலாகவே ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கம்மியாக தான் வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக பைக்ஸை விட இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஜூபிட்டரோட கீ இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கீ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேர் கிடச்சிரும். வண்டி நீங்கள் புதுசாக டெலிவரி எடுக்கிறப்ப கொடுத்துருவாங்க. லைட் உங்களுக்கு விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நைட் டைம் விசிபிலிட்டிஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நான் ஆஃப்டர்நூன் டைமில் எடுக்கிறங்காட்டி கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது. நான் டிம் பிரைட் பண்ணி பாட்டுறேன். டிம் பிரைட் பண்ணுடா. கைஸ் டிம் பிரைட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் செட்டப். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. இது உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம். சைட் மிரர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டியோவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கட் மாதிரி எடுத்திருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஓவல் ஷேப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இந்த பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபைபர்லேயே கொஞ்சம் நல்ல ஒரு ஹார்டாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபைபர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்து ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் இங்கே ஒரு டிஆர்எல் போகும். இந்த சைடும் போகும் அந்த சைடும் போகும். ஆக்சுவலாக இது வெயில் டைம் ஆகிறங்காட்டி கொஞ்சம் நல்லா தெரியல. நைட் டைம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட் வந்து இங்கே டிஸ்க் வீல் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா ஒரு ஸ்டீல் டிஸ்க் வீல் கொடுக்குறாங்க. இது வந்து உண்மையிலுமே ஒர்த்தாக இருக்கும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் கம்பேர் டு ட்ரம் பிரேக்ஸ். பத்தாக்கி இதில் வந்து டியூப்லெஸ் டயர் தான் கொடுக்குறாங்க. அதுவும் டிவிஎஸ் அவங்களோட ஓன் ஓஇயோட டயர் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 90/90 ரேடியஸ் 12 inch கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக் தான் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு நல்லது தான். இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குட்டியான ஒரு மட்கார்ட் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். பட் சேர் அதிகமாக அடிக்குது. எவ்வளோ தான் கொடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சேர் அடிக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க வேண்டியதான். வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இதனால் ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து டேட்டு டைமு ஓடோ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மோடு பட்டன் இருக்குது. செட்டும் இருக்குது. ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 51 km. ஓடோ வந்து பார்த்திங்கன்னா 3,853. இங்கே வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலாகில் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாம் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஸ்விட்சஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப டாப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. பட் டீசெண்டான குவாலிட்டியில் தான் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக இங்கே ஒரு இடத்துல இங்கே புஷ் லாக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இதுதான் பெட்ரோல் அந்த ஃபில் பண்ணுற இடம். ஸோ நான் ஜென்ரலாகவே ஸ்கூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு தூக்கி அதுக்குள்ளே தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வச்சது வந்து உண்மையிலும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து சீட்டை தூக்கி வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ண அவசியம் இருக்காது. அதனால தான் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை ஓப்பன் ஆகும். அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 லிட்டருக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டி டாக்குமெண்ட்ஸு ஒரு ஜெராக்ஸ் அப்படி வைக்க போகிறோம் நீங்கள் கூட வச்சுக்கலாம். அப்புறம் வேறு ஏதாச்சும் பொருள் எதாவது வைக்கணும்னா குட்டியாக ஏதாவது வைக்கணும் வச்சுக்கலாம். ஏன்னா மொபைல் இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிரைவிங்கில் அது விழுந்துடும் ஸ்பீட் பிரேக்லாம் இருந்தால். பட் சின்ன பொருளெல்லாம் அதை வச்சுக்கலாம். இன்னொன்று இங்கே ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. கறி கடைக்கெல்லாம் போனோம்னா காய்கறி கறி எதுனாலும் இங்கே அப்படியே வச்சு மாட்டிக்கலாம். அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஹூக் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும்
இங்கேயும் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் உட்காந்திங்கனாவே உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் ஃப்ரண்ட்டில். மேக்ஸிமம் லேடிஸ் தான் ஓட்டுவாங்க, ஜென்ஸ் ஓட்டினாலும் நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகவே இருக்குது. ஸோ ஜென்ஸ் உட்காந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெக் ரூம் நல்லாவே இருக்கும், ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கும். கீழே கூட அரிசி மூட்டை இல்லைனா சிமெண்ட் மூட்டை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் ஒரு ஃப்ளோர் மேட் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த திங்ஸ் வேணால் வச்சுக்கலாம். டைல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹாலஜன் தான், எல்இடி வராது. 2 இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கனாவே பல்பில் தான் வருது. அப்புறம் பிரேக் லைட்டும் பார்த்திங்கன்னா பல்பில் தான் வருது. எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அது ஓகே, மேபி பின்னாடி இந்த லைட் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிஃப்ளெக்டரில் வந்து தெரியும் முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்குன்னு. அப்புறம் கீழேயும் ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. சேம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தான் 90x90 ரேடியஸ் 12 அந்த சைஸ்லாம் டயர் தராங்க. இதுவும் மேலும் நல்லாயிருக்கு. இங்கே எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கங்காட்டி நீங்கள் அந்த பக்கம் தாண்டுக்கல் போட்டால் கூட உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட்டில் படாது, அந்த மக்காடு உடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் உள்ளே வச்சுருக்கங்காட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாடிக்குள்ளே வரும். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உட்காந்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 5.8 ஃபீட்டு, ஆல்மோஸ்ட் 5.7 to 5.8 ஹைட் இருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கால் எட்டுது. ஸோ மேலுமே பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாவே எட்டும். கேர்ள்ஸ் இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே எட்டும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எட்டும் கால். இதோட சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 765 mm வருது. சீட் ஹைட் கொஞ்சம் கிரவுண்ட் சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக எல்லாத்தாலையுமே மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸு 163 mm தராங்க. 163 mm தராங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து அவ்வளோவா அடிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அடிக்காது. அப்படியே லோடு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு போகிறீங்க அந்த டைமில் வந்து லைட்டாக ஸ்பீட் பிரேக்கர்லாம் எல்லாம் ஒரு வாட்டி அடிக்கும். ஸோ அது ஒரு இதுதான். பட் நார்மலாக பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் அடிக்காது. வெயிட் அதிகமாக வச்சுட்டு போனால் மட்டும்தான் அடிக்கும். வெஹிக்கிளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 108 kg, அதாவது 110 kg வச்சுக்கலாம். ஃபியூவலாக ஃபில் பண்ணோம்னா ஒரு 110 kg வரும். கைஸ் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இங்கே பிடிச்சிக்கனா கூட பிடிச்சிக்கலாம். ஏதாச்சும் கட்டப்பை இல்லைனா ஒயர் பை அந்த மாதிரி மாட்டினா கூட மாட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சரிஸ் கிட்டில் தான் வரும். நீங்கள் வண்டி வாங்குறப்ப உங்களுக்கு அந்த சைடு மிரர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க, அதை தாண்டி எதுவுமே வராது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு, அப்புறம் இங்கே இருக்க அந்த ஹூக்கு, முன்னாடிக்கிற அந்த பம்பர், அந்த ஸ்டீல் பம்பர், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சரிஸ் கிட்டில் தான் தனியாக வரும். அது எவ்வளோடா வந்துச்சு? 2500. அந்த ஆக்சசரிஸ் கிட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 3000 rupees வந்திருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸான ஒரு வெஹிக்கிள் தான் இது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். ஸோ ஹெல்மெட்டு, நம்ம ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் கேமரா பேக் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருள் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய இது ஒரு ஹெல்மெட்டே நம்ம உள்ளே வைக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. இன்னொரு ஹெல்மெட் கூட நம்ம அங்கே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலுமே ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டுக்கு கீழே கிடையாது. பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த ஃப்ளோர் கீழே தான் இருக்கும். ஸோ பெட்ரோல் பார்த்திங்கன்னா அதனால தான் இங்கே ஃபில் பண்ணிங்கன்னா நேராக இங்கே தான் போகும் அந்த டேங்க்கு. ஸோ இங்கே பெட்ரோல் டேங்க் இல்லாதங்காட்டி கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு நிறைய கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதுவும் உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம். கைஸ் அப்புறம் வந்து இதில் இன்னொரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து பூட் லைட் வந்து இதில் கிடையாது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பூட் லைட் மட்டும் கொடுக்கல. அட்லீஸ்ட் இங்கே இது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மேபி ஸ்மார்ட் டெக்ஸ் வேரியண்ட்டில் இருந்தாலும் இருக்குமே தவிர, பட் இந்த டிஸ்கலை வீலில் எதுவும் இல்லை. ஓபிடி கிட்டோட இங்கே தான் அந்த இது இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி அந்த இது கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ சென்சார்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கும் அந்த ஓபிடி கிட்டில். ஸோ இது மேக்ஸிமம் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம், டெக்னீஷியன் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். கைஸ் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். என்னென்னா, இப்போ நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, இதில் வந்து ஸ்டாப் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் அந்த டிஸ்பிளேயில் வந்து ஏங்குற ஒரு இது இருக்குங்க லெட்ரு. இப்போ 2 டைம் பிளிங்க் ஆகுதா. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸில் ஆஃப் ஆயிரும். பாருங்கள். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது என்ன பர்பஸ்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, சிக்னல் வருது. கரெக்டாக சிக்னலில் வந்து ஒரு 30 seconds நீங்கள் நிற்கணும். 60 seconds டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சிட்டி, அவங்க வந்து டைமிங் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வெஹிக்கிள் போயிட்டு நம்ம கரெக்டாக சிக்னலில் நிற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 seconds வந்து நியூட்ரலில் நார்மலாக ஆன் பொசிஷன்லேயே இருந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸில் வந்து அது ஆஃப் ஆயிரும். அதுதான் இப்போ நான் ஷோ பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். டிராஃபிக்கில் ஓட்டுறவங்களுக்கு, இந்த சிக்னல் எல்லாம் அதிகமாக நிற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வண்டி ஸ்டாப் ஆச்சா, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்விட்ச்சு நம்ம ஆன் பண்ணி மறுபடியும் ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரியர் பிரேக் பிடிச்சிட்டு லைட்டாக த்ராட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஜஸ்ட் நான் வந்து இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ராட் பண்ணி விட்டதும் ஆட்டோமேட்டிக் அதுவே ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம்.
கைஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் எனக்கு வேணாம், இது வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன், எனக்கு அப்பப்போ டிராஃபிக்கில் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, ஆஃப் ஆகி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் இந்த ஏங்கிற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் என்ன டிசேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், அந்த ஃபியூச்சர் வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் நார்மலாக நியூட்ரலில் விட்டிங்கன்னா நியூட்ரலில் நார்மலாக வெஹிக்கிள் அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இது வந்து ஆஃப் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகாது. ஸோ இது வேணும் வேணாதுங்கிற உங்களுக்கு இது ஓகேவாக இருந்தால் நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கங்க, தேவைப்படாதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5 லிட்டர்ஸ் வருது, 1 லிட்டர் வந்து ரிசர்வ் வருது, மிச்சம் 4 லிட்டர் மிச்சம் இருக்கிற 4 லிட்டர் மெயினில் தான் இருக்கும். இதில் இன்னொன்று விஷயம் நான் வந்து சொல்கிறேன். இப்போது இந்த வண்டி நாங்கள் எடுத்த ஆல்மோஸ்ட் 6 months ஆச்சு இந்த வெஹிக்கிள் எடுக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு சைடாக வண்டி அப்படியே இழுத்துட்டு போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆன் ஆஃப் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது சிலதெல்லாம் ஆக மாட்டேங்குது சில டைமு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது இப்போ சர்வீஸில் சர்வீஸ் விட்டோம், அப்புறம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம கஸ்டமர்ஸை. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வெஹிக்கிள் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை. பட் இந்த வண்டி நாங்கள் எடுத்து நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாலுமே வந்து அவங்க பெருசாக அவங்க காதில் போட்டுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க சர்வீஸ் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சரியில்லை. இது கொஞ்சம் அதை நான் வந்து எல்லா ஷோரூமில் சொல்ல மாட்டேன், நாங்கள் எடுத்த ஷோரூமில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் மேபி வேறு ஏதோ ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு. பட் நாங்கள் எடுத்த ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. வெஹிக்கிளில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ நான் சொன்ன பார்த்திங்களா ஒன் சைடாக பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் இழுத்துட்டு போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அது எடுத்த புதுசுலேயே அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அந்த இஷ்யூஸ்லாம் அந்த ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஆன் ஆஃப் ஆகிறது, சம்டைம்ஸ் அந்த இஷ்யூலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷோரூமில் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருங்க. இன்கேஸ் யாராவது கம்ப்ளைண்ட்ஸ் நேராக வந்து கொடுத்தாங்கன்னா, இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரது தான், அது வராமலாம் போகாது. எனிவேஸ் அது வரக்கூடாது தான், பட் வருது. வந்தாலும் நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம போய் கம்பெனிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு சண்டை போட்டு இருக்க முடியாது. கொடுத்துட்டாங்க, நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நம்ம அட்லீஸ்ட் அந்த சப்போர்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்டுக்குங்க. இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு வெஹிக்கிள், அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நிறையா. அந்த சேல்ஸ்மேன் கிட்ட அப்புறம் சர்வீஸ்மேன் கிட்ட நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் வண்டி எடுக்கிறப்போ. ஸோ இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஸோ இந்த வெஹிக்கிள் எடுக்கலாமா வேணாமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh இருக்குது, 1.2 lakhs எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். இல்லை எனக்கு இதை விட கொஞ்சம் கம்மியான இதாக வேணும் ப்ரோ, இவ்வளோ பட்ஜெட் என்னால் போட்டு எடுக்க முடியாதுன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர்லேயே 110cc ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அது 85,000 கிட்ட அரௌண்ட் வருது. இப்போ பொங்கல் ஆஃபருங்காட்டி உங்களுக்கு மேபி அதில் ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,000 3,000 வந்து லெஸ் ஆகும். ஸோ நீங்கள் அது கூட எடுக்கலாம். ஹோண்டாவில் டியோ இருக்குது, நீங்கள் அது கூட எடுக்கலாம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஆல்டர்னேட் வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவா 6G இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்டிவா கூட எடுக்கலாம், அதுவும் ஒரு சூப்பரான வண்டி. ஹோண்டா வந்து பார்த்திங்கன்னா நோன் ஃபார் இன்ஜின். ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ லைஃப் ரொம்ப போட்டு அடிச்சு ஓட்டினாலும் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், வண்டி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அதுவும் இருக்குது. ஹோண்டா கூட நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா கூட எடுத்துக்கலாம். ஃபேமிலி பர்பஸ்க்கு உண்மையுமே நல்லாயிருக்கும். இந்த வெஹிக்கிளும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஃபேமிலி பர்சன்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும். என்னோடய அப்பாவுக்கு, உங்களோட அப்பாவுக்கு, ஸோ ஒரு 50+ இருக்காங்க, 45+ இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உண்மையிலுமே நல்லாவே செட் ஆகும். ஜென்ஸுக்கு உண்மையிலுமே நல்லாவே ஓட்டலாம். லேடிஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி நல்லாவே செட் ஆகும். ஒரு சொல்லக்கூடாது தான், 3 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம் இந்த வண்டியில். 3 பேர் முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க. பட் சொல்கிறேன், அந்தளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. 3 பேர் தாராளமாக உட்காரலாம். பட் 3 பேர் ஓட்டுறது தப்பு தான், தயவுசெய்து ஓட்டாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு வீடியோக்காக தான் நான் சொல்கிறேன். 2 பேர் மட்டும் போங்க. எப்போவுமே ஹெல்மெட் வந்து வியர் பண்ணிக்கங்க. ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 kilometers வரைக்கும் போகும். சம்டைம்ஸ் வெயிட் கம்மியாக இருந்தீங்கன்னா 100 kilometer வரைக்குமே ரீச் ஆகும். பட் தயவுசெய்து அவ்வளோ ஸ்பீடெல்லாம் இந்த வண்டியில் தயவுசெய்து போகாதீங்க. 50லேருந்து 60 வரைக்குமே மெயின்டைன் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். வண்டியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே லைஃப் நிறையாவே வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.